Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளிக்கு ஸ்பெஷலா நம்ம ரவா லட்டு தான் செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரவா லட்டுலாம் செஞ்சிருக்கோம். ஆனா கொஞ்சம் அளவுகளை கொண்டு செஞ்சிருப்போம். இப்போ நம்ம தீபாவளிக்கு செய்யறதுனால நிறைய பேருக்கு பலகாரம்லாம் நம்ம கொடுப்போம். அதனால கொஞ்சம் அளவு அதிகப்படுத்தி நம்ம செஞ்சிருக்கோம். அதாவது 1 கிலோ ரவையை வச்சு நம்ம ரவா லட்டு செஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட 60 லட்டு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க நல்லா டேஸ்டியா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரவா லட்டுக்கு வந்து தேங்காவை வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். ரவா லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு முக்கியமாக தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் கடையிலே கூட கொப்பரை தேங்காவை வாங்கிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை விற்கிறாங்க, அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவே 2 பெரிய தேங்காய் எடுத்து மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சீவிட்டு மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எடுத்துருக்கிற தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துடுறேன். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து ஃபுல்லாக போயிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு உதிரி உதிரியாக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா தேங்காவோட கலர் வந்து மாறிடும். அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தேங்காவோட கலரும் மாறாது. அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா வறுபட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவுடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா நான் வந்து வறுத்துக்கிட்டேன். அதே சமயம் தேங்காவுடைய கலர் கூட மாறல பாருங்கள். தீ குறைச்சி வச்சுட்டு வறுத்ததில் கரெக்டாக நமக்கு வறுபட்டு வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி தேங்காவை எடுத்து கொட்டும்போது நல்லா உதிரி உதிரியாக விழணும். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். தேங்காவை வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் சர்க்கரையை நான் வந்து பொடி பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 3/4 கிலோ சர்க்கரை வந்து எடுக்க போகிறேன். இப்போது 2 பெரிய தேங்காய், அதுக்கப்புறம் 1 கிலோ ரவை, இது எல்லாத்துக்கும் ஸ்வீட் வந்து தேவைப்படும் நமக்கு கரெக்டாக. அதனால் நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துருக்கிற 3/4 கிலோ சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி இந்த தேங்காவை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூடவே சேர்த்துடுறேன். தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கு பாத்திரம் வந்து நம்ம எடுக்க வேணாம். இதிலே சேர்த்துட்டு ரவையோட கொட்டி சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியாக திரும்பவும் சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நான் அரைச்சிக்கிறேன். 3/4 கிலோ சர்க்கரையும் நான் வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா ரவை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 1 கிலோ ரவை நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 1 கிலோ ரவையும் கடாயில் சேர்த்துக்கிறேன். ரவா லட்டுக்கு ரவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற ரவை எடுக்கணும். ரவையை சேர்த்ததுக்கப்புறமா தீ வந்து குறைச்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அதிக அளவு ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் வறுபடுறதுக்கு. கொஞ்சமாக நம்ம பொருளெல்லாம் எடுத்து செய்யும் போது சீக்கிரமாக வறுத்து சீக்கிரமாக நம்ம செஞ்சிட முடியும். அதே சமயம் எல்லா பொருளையும் அதிக அளவில் செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுபடுறதுக்கெல்லாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நான் வறுத்துக்கிறேன். தீயை குறைச்சி வச்சுட்டு நான் வந்து ரவையை ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். ரவையோட கலர் வந்து மாறக்கூடாது, ஆனால் ரவை வந்து வறுபடணும். அந்த மாதிரி நீங்கள் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வறுபட்டு வரும். இப்போது ரவை கூட நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 125 மில்லி நெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நான் வந்து ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், அதுக்கப்புறம் சர்க்கரை பொடி பண்ண பார்த்தீங்களா, ரெண்டையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இப்போ இது கூட சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரவையோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கடாய் ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் நான் வந்து பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கலந்து கொடுக்கறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது பாலை வந்து கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடான பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலை வந்து மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுக்கணும். நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி வேற சேர்த்துருக்கோம், அதனால் பால் சேர்க்கும் போது நல்லா இலக்கமாகிட்டே வரும். அதனால் நீங்கள் பாலை வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, ரொம்ப இலக்கமாகிடும். அப்புறம் ரவா லட்டு உருண்டையாக பிடிக்க முடியாது. கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டான பதத்துக்கு ரவா லட்டு எடுக்க முடியும் செஞ்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சோம்னா ஓரளவுக்கு நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். சூடாக இருக்கிறதுனால இருக்கிற சர்க்கரை இன்னும் நல்லா உருக ஆரம்பிக்கும், அப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெய்யை வந்து கையில் தொட்டுட்டே நம்ம உருண்டை பிடிக்கும் போது சரியான பதத்தில் இருக்கும். பால் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் சூடு ஆறட்டும். மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரவா லட்டு பிடிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேனில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா உருகிட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு முந்திரி வந்து சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி திராட்சை அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ உலர் திராட்சை சேர்த்துக்க போகிறேன். உலர் திராட்சையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவையில் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் வந்து சேர்க்க வேணாம், முந்திரி திராட்சையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த நெய் வந்து அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் சூடு ஆறட்டும். அந்த நெய்யை நம்ம கையில் நல்லா தொட்டுக்கிட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அதனால் நான் வெறும் முந்திரி திராட்சையை மட்டும்தான் இப்போ நான் ரவை கூட சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த பாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவையில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து உருண்டை பிடிச்சி பார்க்க போகிறேன். உருண்டையாக பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லை கொஞ்சம் உதிரியாக வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அந்த பால்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ திரும்பவும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஆனால் பால் வந்து கொஞ்சமாக சேர்க்கணும், ஸ்பூன் கணக்கில் சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணுமே. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப இலக்கமாயிடும், அப்புறம் உருண்டை பிடிக்கவே முடியாது. கையில் நெய் வந்து தடவிக்கிட்டேன். இப்போ நெய் தடவினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ரவையை எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு ரவா லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக நம்ம உருண்டை பிடிக்கணும், அப்போ தான் நல்லா ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். நெய் வந்து கையில் நல்லா தாராளமாக தொட்டுக்கிட்டு நம்ம உருண்டை பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேலே முந்திரி திராட்சை இருக்கிற மாதிரி நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ரிலேஷனுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்கும்போது பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ ரவை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. கொஞ்சம் சூட்டோடவே நம்ம பிடிக்கணும் ரவா லட்டு. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணும் போது முந்திரியை எடுத்து இதில் வச்சுக்கோங்க மேலே, அப்போ கரெக்டாக இருக்கும், மேலே தெரியும் முந்திரி திராட்சை. ஒரு 2 உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப நெய் வந்து கையில் தடவிக்கோங்க. அப்பப்போ நெய் தடவிக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே போல் இருக்கிற எல்லா ரவையுமே நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வேளை ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து உருண்டை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பால் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும், இல்லைனா சூடாக இருக்கிற பால் எடுக்கணும். ரொம்ப ஆறின பால் சேர்க்கக்கூடாது. நெய்யிலே உருண்டை பிடிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால்
எல்லா ரவையும் உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே சூடாறிடும், கொஞ்சம் உதிரி உதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சம் அளவு மட்டும் நீங்கள் போட்டு செய்கிறீங்கன்னா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராது. டக்குன்னு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு நான் பிடிச்சி வச்சுட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவையில் பால் ஊற்றி நம்ம உருண்டை பண்ணணும். பாதி உருண்டை பண்ணும்போதே எனக்கு ரவை கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் திரும்ப என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கிற பால் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி பால் கொஞ்சமாக சேர்த்து ரவையை மிக்ஸ் பண்ணி நான் உருண்டை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் உருண்டை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா ரவையுமே நான் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுவும் மேலே அந்த முந்திரி திராட்சை இருக்கிற மாதிரி நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவா லட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி வச்சோம்னா பாலில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ரவா லட்டு செய்யும்போது குறைஞ்சது ஒரு 4-5 நாளாவது லட்டு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். பால் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். பால் சேர்க்காம செய்யறதா இருந்தால் 1 வாரம் 10 நாள் கூட ரவா லட்டு நல்லாயிருக்கும். பால் சேர்க்காம எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்குவாங்க. ஆனால் நம்ம தீபாவளிக்கு இந்த மாதிரி பால் சேர்த்தே செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்ற எல்லாருமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ரவா லட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே அளவுகளை கொண்டு நீங்கள் ரவா லட்டு உங்களுடைய வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.